ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். உண்மையாவே இன்றைக்கு அதை செய்வார். திருமணமாகி 6 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. சபையே எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. எல்லாரும் வந்து விசாரிப்பாங்க. ஆளுக்கு ஒருத்தர் ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இங்க போங்க, அங்க போங்க, அவங்க நல்லா பார்ப்பாங்க, இவங்க நல்லா பார்ப்பாங்க. எங்க மருமகளுக்கு அங்கதான் குழந்தை பிறந்துச்சு, அவங்க எப்படி பண்ணாங்க. எல்லா இடமும் சுத்தணும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடம் கூட்டு போவாங்க. 6 வருஷம் சுத்தணும். கடைசியா ஒரு நல்ல டாக்டர் எங்களுக்கு கிடைச்சாங்க. அந்த மாதிரி ரொம்ப பண்பா, ரொம்ப அன்பா எங்களை ரொம்ப பாசமா நடத்தினாங்க. ஒரு குறிப்பிட்ட மாதம் அதான் மருந்து மாத்திரை ஓடிக்கிட்டே தான் இருக்கு, டெஸ்ட் ஓடிக்கிட்டே இருக்கு, மாசம் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட மாதத்துல அவங்க டெஸ்ட் எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட போய் நிற்கும் போது அவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப மனம் உடைஞ்சிட்டாங்க. ஏன்னா இனிமேல் ரொம்ப அன்பா அவங்களை கவனிச்சதுனால ரொம்ப மனம் உடைச்சு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சொல்றதுக்கு, இந்த மாசம் வாய்ப்பே இல்லை, இந்த மாசம் வாய்ப்பே இல்லை. எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாயிட்டு என் மனைவி ஓன்னு அழுதுட்டாங்க. அங்கேயே வாய்ப்பே இல்லை, இந்த மாசம் வாய்ப்பு இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அந்த மாசத்துலதான் என் மனைவி கருத்தரித்தார். நாங்க திரும்ப போய் அவங்ககிட்ட போய் பிரெக்னென்ட் ஆயிட்டான்னு சொல்லி நாங்க காமிச்ச உடனே அவங்க முழிச்சாங்க அப்படியே திருன்னு. என்ன சொல்றீங்க? நான் பார்த்தேங்க, ஸ்கேனை பார்த்தேன், வாய்ப்பே கிடையாது, உங்களுக்கு குழந்தை உருவாகிறதுக்கு அந்த மாசம் வாய்ப்பே இல்லை. ஆமா, நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனா அதிசயங்களை செய்கிற தேவன் உள்ளே வருவார். ஆனா முடியாததை முடிய பண்ணுகிற தேவனா இருக்கு. இன்னைக்கு எந்த நிலையில் நீங்க வந்திருக்கலாம். ஒருவேளை உங்க சூழ்நிலையை பாக்குறீங்க, நீங்க உங்க சந்தர்ப்பங்களை பாக்குறீங்க, சுற்றுப்புறத்தை பாக்குறீங்க, பாஸ்டர் சான்ஸே கிடையாது. There's no chance pastor, there's no chance. வழியே இல்லை பாஸ்டர், எல்லாம் நம்பிக்கையை இழந்து உட்கார்ந்திருக்கேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமை நீ காண்பாய். உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிற ஒரு தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எல்லாத்தையும் நீ சயின்ஸ்ல you cannot find the answers. ஆனால் தேவனோ எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். புத்தி கட்டாத, ஆராய்ந்து பார்க்க முடியாத உயர்ந்த அதிசயங்களை நமக்காய் செய்கிற தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த அதிசயம் நடக்கும்போது ஜனங்க எட்டி பார்ப்பாங்க, இது எப்படி நடந்துச்சு, உனக்கு எப்படி நடந்துச்சு, இது எப்படி கிடைச்சது, உனக்கு நாங்கெல்லாம் லைன் நினைக்கிறோம், உனக்கு எப்படி கிடைச்சது, உனக்கு எப்படி நடந்துச்சு? நீங்க சொல்லுங்க, எனக்கும் தெரியல எப்படி நடந்துச்சுன்னு. கர்த்தரே செய்தார். இத அதிசயமா இந்த காரியங்களை செய்தார். எப்படி இந்த கதவை மூடுச்சு? கர்த்தர் தான் மூடினாரு. எப்படி திறந்துச்சு தெரியல, கர்த்தர் செய்தார். எல்லாம் அவருக்கே மகிமை. அவரே